வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஏகே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த வாரம் ராவில் ஒரு மிஸ்ட்ரியஸ்ட் பாக்ஸ் வந்திருக்கும். அந்த பாக்ஸை பற்றி ரிவியூவல் பண்ண போகிறோம். அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது முடியும். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டாக ரெஸ்லிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். இந்த வாரம் ராவில் பார்த்தீங்கன்னா, ராவோட மேனேஜருக்கு ஒரு பாக்ஸ் பெரிய பார்சல் வந்து டெலிவரி இருக்கும். டெலிவரி டு WWE. இதை இப்போதைக்கு ஓப்பன் பண்ணாதீங்க. இது எப்போ ஓப்பன் பண்ணணும்னு ஒரு டேட்டு போட்டிருக்கோம். அந்த டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த டேட் தான் 2/28/2026. அன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். அன்னைக்கு தான் என்ன நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, WWE ஒரு பெரிய பேப்பர் ஈவான எலிமினேஷன் சேம்பர் நடக்க போகுது. அதனால இப்போதைக்கு ஓப்பன் பண்ண விட எலிமினேஷன் சேம்பர் அப்போ ஓப்பன் பண்ணா போதுன்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. இப்போ அந்த பாக்ஸ்ல என்ன இருந்துச்சு, அந்த பாக்ஸ் எதுக்காக வந்துச்சு, அந்த பாக்ஸை பத்தி நிறைய பேருக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதுல ஒரு சில விஷயம் லீக் ஆயிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸ் யாருக்கானதுன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ் ஜெரிக்கோக்கானதுன்னு சொல்லப்படுகிறது. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் இந்த பாக்ஸ் கிறிஸ் ஜெரிக்கோக்கானதுன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ் ஜெரிக்கோ WWE முதல் முறையாக டெபியூட் ஆனது சிக்காகோவில். அதனால் கிறிஸ் ஜெரிக்கோ தான் இந்த பாக்ஸை கொண்டு வந்திருப்பார். அதன் மூலயமாக அதில் அவரோட பேண்ட் ஐட்டம், அதாவது அவரோட மியூசிக் ப்ராடக்ட் இருக்கும். அதை ஹிண்ட் பண்ணும் விதமாக தான் மிகப்பெரிய பாக்ஸை கொண்டு வந்திருப்பாங்க. இதில் வந்து கிறிஸ் ஜெரிக்கோ இந்த எலிமினேஷன் சேம்பரில் மீண்டும் WWEக்கு ரிட்டர்ன் வர போகிறாரு. இப்போ கிறிஸ் ஜெரிக்கோ ரிட்டர்ன் வரதை பற்றியே பல ரூமர்கள் வந்துகிட்டு இருந்துச்சு. ராயல் ரம்பிள்கே வருவார்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இப்போ கிறிஸ் ஜெரிக்கோ மீண்டும் WWE அவர் டெபியூட்டான இடமான சிக்காகோவிலே மீண்டும் கிறிஸ் ஜெரிக்கோ வரப்போறாருன்றதை உணர்த்தும் விதமாக தான் இந்த மிஸ்ட்ரியஸ்ட் பாக்ஸை காமிச்சிருப்பாங்க. அதனால இந்த மிஸ்ட்ரியஸ்ட் பாக்ஸ் யாருக்கானது கேட்டிங்கன்னா, கிறிஸ் ஜெரிக்கோன்ற மாதிரி ரூமர் வந்துகிட்டு இருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.